above tiny living space, more common space but less living space, highest carpet area up to 70% only in James. தெருமுனையில ஒசாமாவை வச்சுக்கிட்டு இல்லன்னு சொல்லி பூச்சாண்டி காட்டின பாகிஸ்தான் என இங்கிலாந்து நெறியாளர் பியர்ஸ் மோர்கன் கலாய்க்க இதுக்கு மேல சமாளிக்க முடியாது என பாகிஸ்தான் முன்னாள் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஹீனா ரபானிகர் பாதியிலேயே விவாதத்தில் இருந்து வெளியேறிய சம்பவம் உலக அளவில் பேசு பொருளாகி உள்ளது. சர்வதேச அரங்கில் பாக் சந்தித்த மற்றொரு அவமதிப்பை இந்த செய்தியில் பார்க்கலாம். அன்சென்சார்ட் என்ற விவாத நிகழ்ச்சியில் இரு நாடுகளும் வெற்றிக்கு உரிமை கோரினால் யாரை நம்புவதென்றே தெரியவில்லை என நெறியாளர் பியர்ஸ் மோர்கன் பேசினார். அதற்கு பதிலளித்த இந்திய செய்தியாளரும் வாஷிங்டன் போஸ்ட் காலம்னிஸ்டுமான பர்காதத் சர்வதேச ஊடகங்கள் ஏன் டெரரிசம் பற்றி பேசாமல் போத் சைடிசம் பற்றி பேசுகின்றன என கேள்வி எழுப்பினார். இதையடுத்து இந்தியா சர்வதேச விதிகளை மீறி பாகிஸ்தானில் புகுந்து குடிமக்களை கொடூரமாக கொன்றதாக அந்நாட்டின் முன்னாள் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஹீனா குற்றம் சாட்டினார். இதற்கு பதிலளித்த பர்காதத், ஒசாமா பின் லேடன் பாகிஸ்தானில் இருக்கும் போது அமெரிக்கா உள்ளே புகுந்து அவரை வேட்டையாடியது சர்வதேச எல்லை மீறலோ ஆக்ட் ஆஃப் வாரோ இல்லை என்றார். இந்தியா செய்ததும் ஆக்ட் ஆஃப் வார் இல்லை என நெற்றிப் பொட்டில் போட்டுடைப்பது போல உடைத்து பேசினார். லஷ்கர் இ தொய்பா, ஜெய்ஷ் இ முகமது ஆகிய தீவிரவாத இயக்கங்கள் பாகிஸ்தானில் செயல்படுகின்றன என்பதை ஹீனா ஒப்புக்கொள்வாரா? அவர்கள் ஏன் பாகிஸ்தானில் ஒரு தீவிரவாத தாக்குதல் கூட நடத்தவில்லை? ஏன் பாகிஸ்தான் தீவிரவாதத்திற்கு நீரூற்றி வளர்க்கிறது என பதில் சொல்ல திராணியுண்டா என்று இந்திய செய்தியாளர் பர்காதத் ஓபன் சேலஞ்ச் செய்தார். இதையடுத்து பேசிய பாக் முன்னாள் அமைச்சர் ஹீனா, இந்திய ஜேர்னலிஸ்டுகளுக்கெல்லாம் பதிலளிக்க வேண்டுமா? நீங்கள் என்னை கூப்பிட்டதற்கு பதிலாக வேறு ஏதேனும் ஜேர்னலிஸ்டை கூப்பிட்டிருக்கலாம். இந்த நிகழ்ச்சியிலிருந்து என்னை நீக்கிவிடுங்கள், நான் போகிறேன் என்றார். பாகிஸ்தானியர்களிடம் கௌரவம் உள்ளது, கண்ணியம் உள்ளது, அவர்கள் நல்லவர்கள், வல்லவர்கள், நாளும் தெரிந்தவர்கள் என அடுக்கிக் கொண்டே சென்றார். ஆனால் தீவிரவாதிகள் பற்றிய கேள்விகளை இந்திய செய்தியாளரும் பிரிட்டிஷ் நெறியாளரும் பல முறை கேட்டும் கூட ஹீனா ரபானிகர் பதிலளிக்க மறுத்துவிட்டார். இதுவே உங்கள் நாட்டில் இந்தியர்கள் புகுந்து 27 அப்பாவி மக்களை மதத்தின் அடிப்படையில் சுட்டுக் கொன்றிருந்தால் நீங்கள் எப்படி ரெஸ்பான்ஸ் கொடுத்திருப்பீர்கள் என்று நெறியாளர் பியர்ஸ் மோர்கன் கேட்டதற்கும் பதிலளிக்காமல் கடுப்பேற்றினார் ஹீனா. பழைய வரலாறு எல்லாம் பேசுவதை விடுத்து கடந்த 2 வாரங்களில் என்ன நடந்ததோ அதை பற்றி மட்டும் பேசுங்கள் எனவும் ஹீனாவிடம் கடிந்து கொண்டார் நெறியாளர் பியர்ஸ் மோர்கன். நான் இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்க கூடாது என்பது போல் தழுதழுத்த குரலில் புலம்பி தள்ளினார் ஹீனா. IMF-இல் பெயில் அவுட், கூடுதலாக $1 பில்லியன் கடன் பெற்ற பாகிஸ்தான் எங்கே? உலக அளவில் 4வது பெரிய பொருளாதாரத்தை கொண்ட இந்தியா எங்கே? நாங்கள் நினைத்தால் பாகிஸ்தானை ஜஸ்ட் இக்னார் செய்துவிட்டு கடந்திருப்போம். ஆனால் அவர்கள் எங்கள் நாட்டுக்குள் புகுந்து எங்கள் நாட்டு மக்கள் மீது தீவிரவாத தாக்குதலை நடத்தும் வரைதான் அந்த இக்னோரன்ஸ் என்று பர்காதத் பக்காவான பதிலடியை கொடுத்தார். இது குறித்து பேசிய ஹீனா, பாகிஸ்தானை விட இந்தியா 11 மடங்கு GDP-யில் பெரிய நாடாக இருக்கலாம். மரபுசார் போரில் இந்தியா பெரிய பெரிய டாய்களை, அதாவது இராணுவ தளவாடங்களை வைத்திருக்கலாம். தீவிரவாதிகள் பற்றிய கேள்வியைத்தானே உலக அரங்கில் கேட்டு பாகிஸ்தானை தலைகுனிய வைக்க பார்க்கிறீர்கள். அதற்கு நான் பதில் சொல்லவே மாட்டேன் என பிடிவாதமாக கூறினார் ஹீனா. நெறியாளரும் பர்காதத்தும் 1/2 மணி நேரம் போராடி கூட ஹீனாவிடம் இருந்து அதற்கான பதிலை வாங்கவே முடியவில்லை. இதையடுத்து நிகழ்ச்சியில் இணைந்தார் தி ரன்வீர் ஷோவின் இன்ஃப்ளூயன்சரான ரன்வீர் அல்லாபாடியா. அவர் இந்தியா உலகுக்கு தலைவர்களையும், என்ஜினியர்களையும், தத்துவ ஞானிகளையும், மருத்துவர்களையும், தடுப்பூசிகளையும் எக்ஸ்போர்ட் செய்கிறது. ஆனால் பாகிஸ்தான் தீவிரவாதிகளை எக்ஸ்போர்ட் செய்கிறது என பட்டவர்த்தனமாக போட்டுடைத்தார். அதனால்தான் இந்தியா பாகிஸ்தானை விட 11 மடங்கு GDP-யில் பெரிய நாடாக இருப்பதாகவும் பதிலளித்தார். அதோடு
ஒசாமா பின் லேடனின் படத்தை காட்டி அவன் அந்நாட்டு ராணுவ மையத்திலிருந்து 800 மீட்டர் தொலைவில் தங்கியிருந்தது பற்றி கேள்வி எழுப்பினார் ரன்வீர். இதையடுத்து இணைப்பில் வந்த த பாகிஸ்தான் எக்ஸ்பீரியன்ஸ் பாட்காஸ்ட் இன்ஃபுளுயன்சரான ஷதாத் சேக், ஒசாமா பின் லேடன் பாகிஸ்தானில் தங்கியிருந்தது பாகிஸ்தானிய உளவுத்துறைக்கே தெரியாது என நெல்லி லாகூட் என்பவர் எழுதிய த பின் லேடன் பேப்பர்ஸ் புத்தகத்தில் குறிப்பிடப்பட்டிருப்பதாக அந்த பாகிஸ்தான் பாட்காஸ்டர் கூறியதும் நெறியாளரே கோபத்தில் வெகுண்டெழுந்து விட்டார். உலக ராணுவ வரலாற்றிலேயே மிகவும் மோசமான உளவுத்துறை உங்களுடைய நாட்டுடையதுதான். பாகிஸ்தானின் முக்கிய ராணுவ தளத்தின் அருகிலேயே பல ஆண்டுகளாக பக்கத்து வீட்டில் வாழ்ந்த பயங்கரவாதி ஒசாமாவை கூட கண்டுபிடிக்க பாகிஸ்தான் உளவுக்கு துப்பில்லையா? ஒரு ஜோடி பைனாகுலரை வைத்து பார்த்திருந்தால் கூட ஒசாமா பின் லேடன் அங்கு இருப்பது தெரிந்திருக்கும். இது உலகமகா உளவு தோல்வியெல்லாம் இல்லை, சற்றும் ஏற்க முடியாத ஒரு சமாளிப்பு. உண்மையை ஒப்புக்கொள்ளுங்கள் என பொரிந்து தள்ளினார். அவ்வளவு ஏன், தெருமுனையில் வந்து நின்று எட்டி பார்த்திருந்தால் கூட ஒசாமா பின் லேடன் அங்கு ஜாலியாக வாழ்ந்து வந்தது தெரிந்திருக்குமே என்றும், அமெரிக்காவால் கண்டுபிடிக்க முடிந்தவரை பாகிஸ்தான் பல ஆண்டுகளாக கண்டுபிடிக்க முடியாததற்கு காரணமே வேறு, ஒசாமா இங்கேதான் இருக்கிறான் என உலக நாட்டு உளவுத்துறைகளுக்கு விசிலை ஊதி காட்டிக் கொடுக்காமல் பக்கத்திலேயே பல வருஷமா வைத்திருந்ததும் உலக நாடுகளால் கண்டுபிடிக்க முடியவில்லையே என்று கொண்டாட்டத்தில் தானே இருந்தது பாகிஸ்தான் என பட்டாசு போல படபடவென வெடித்து தள்ளினார். இதையடுத்து ஏதோ சில பாகிஸ்தான் உளவுத்துறை போக்கிரிகளுக்கு தெரிந்திருக்கலாம் என பாக் பாட்காஸ்டர் ஒப்புக்கொண்டார். இதையடுத்து பேசிய ரன்வீர், பாகிஸ்தானில் இருக்கும் ஒட்டுமொத்த முஸ்லிம்களின் மக்கள் தொகையை விட இந்தியாவில் இருக்கும் முஸ்லிம்கள் எண்ணிக்கை அதிகம். அவர்கள் இங்கு நன்கு படித்து நல்ல தொழில் செய்து பொருளாதாரத்தில் முன்னேறி வளமோடு வாழ்கிறார்கள் என சுட்டிக்காட்டினார். இதையடுத்து பேசிய இந்திய செய்தியாளர் பர்காதத், பாகிஸ்தானியர்களுக்கு பிடித்தாலும் பிடிக்காவிட்டாலும் எங்கள் நாட்டு பிரதமர் மோடி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் என்பதை மறுப்பதற்கில்லை. ஆனால் உங்கள் நாட்டின் பிரதமர்கள் இராணுவத்தால் அப்பாயின்மெண்ட் செய்யப்பட்டு அவர்களால் ஆளப்படுகின்றனர் என சுட்டிக்காட்டினார். அதன் பின் ஏண்டா இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டோம் என பொறுமி தள்ளினார் ஹீனா. உங்கள் நாட்டு பாதுகாப்புத்துறை அமைச்சர் கவாஜா ஆசிஃபே தீவிரவாதிகள் அங்கிருப்பதை ஒப்புக்கொண்டதை அடுத்து என பர்காதத் கூறியதும் பாகிஸ்தான் முன்னாள் அமைச்சர் ஹீனா எஸ்கேப் ஆனார். இதற்கு மேலே சமாளிக்க முடியல, ஆள விடுங்கடா சாமி என்பது போல் ஹீனாவின் லயன் பிளாக் அவுட் ஆகி கட்டானது. அவர் நிகழ்ச்சியிலிருந்து அப்பட்டமாக வெளியேறினார். பின் அவர் உண்மைகளுக்கு பதில் சொல்ல முடியாமல் தப்பி ஓடியதாக அங்கிருந்த இந்திய பிரதிநிதிகள் கூறியதை நெறியாளர் பியர்ஸ் மோர்கனும் ஏற்றுக்கொண்டார். இங்கிலீஷ் தெரியலன்னா சர்வதேச ஊடகங்களுக்கு போய் நாட்டை அவமானப்படுத்தாதீங்க என பாகிஸ்தான் நாடாளுமன்றத்தில் பெண் எம்பி ஒருவர் அந்நாட்டு அமைச்சர்களை பொறுமி தள்ளி 2 நாட்களே ஆன நிலையில் மீண்டும் மீண்டும் மண்ணு ஒட்டலையே என சர்வதேச விவாதங்களில் பங்கேற்று பாதியிலேயே வெளியேறியிருக்கிறார் மற்றொரு பாக் அமைச்சர். Clubhouse, tiny living space, more common space but less living space. Highest carpet area up to 70% only in James. Play Store மற்றும் App Storeல் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.